பர்மிஷன் கொடுத்தது? எந்த டாக்டர்? 36வது வார்டு சுகாதாரம் தடுப்பூசி திமுகவின் மாணவரணி அமைப்பாளரோட பெட்ரூம். இது கிச்சனு. பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் எங்கள் எம்எல்ஏ ஃபண்டில், அதிமுக காலத்தில் எங்கள் எம்எல்ஏ ஃபண்டில் பிஆர்ஜி அருண்குமாரோட ஃபண்டில் கட்டி கொடுத்து இந்த கட்டடம் பார்த்தீங்க. கட்ட பஞ்சாயத்து, ரவுடியிசம், பாலியல் குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல், நில அபகரிப்புடன் தற்போது அரசு கட்டிடங்கள் ஆக்கிரமிப்பிலும் இறங்கியுள்ளனர் திமுகவினர். அதன் ஒரு சான்றுதான் இது. கோவை மாநகராட்சி வடவள்ளி 36வது வார்டில் ஏழை எளியோருக்காக சிகிச்சை அளிக்க கடந்த ஆட்சியில் கட்டப்பட்ட அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தை தனது வீடாகவே மாற்றியிருக்கிறார் திமுகவை சேர்ந்த பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஷியாம் சுந்தர். தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் அந்த வீட்டில் வசிப்பதுடன் அதை சுற்றி இருக்கும் இடத்தை துணிகள் காய வைக்கவும் பார்க்கிங்காகவும் பயன்படுத்தி வருகிறார். ஆளும் அதிகாரத்தை பயன்படுத்தி சிறிதும் வெட்கமே இல்லாமல் அரசு அலுவலகத்தை வீடாக பயன்படுத்துவது அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சத்தையே காட்டுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள்தான் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயிர்காக்கும் அரணாக திகழ்கின்றன. மகப்பேறு முதல் அவசர சிகிச்சை வரை கிராம மக்கள் இவற்றைத்தான் நம்பி இருக்கின்றனர். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தையே ஆக்கிரமிக்கும் அளவிற்கு துணிச்சல் ஒரு சாதாரண திமுக நிர்வாகிக்கு வருகிறதென்றால் அவரது பின்னணியில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் நிச்சயம் இருக்கிறார்கள் என்கிறார்கள் சிலர். தமிழகம் முழுவதும் அடிப்படை வசதிகள், போதிய கட்டிடங்கள், மருந்துகள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின்றி அரசு மருத்துவமனைகள் திண்டாடிக் கொண்டிருக்கும் போது அதனை கண்டு கொள்ளாமல் 5 ஆண்டுகளாக துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்த நாளையே கொண்டாடிக் கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு என்று ஒரு புதிய துறையையே தொடங்கும் அளவிற்கு கருணாநிதி ஆட்சிக்காலமான 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் திமுகவினர் நில அபகரிப்பில் ஈடுபட்டனர். தற்போது அவரது மகன் ஸ்டாலின் ஆட்சியில் இன்னும் ஒரு படி மேலே சென்று அரசுக்கு சொந்தமான கட்டிடத்தையே ஆக்கிரமிக்கும் அளவிற்கு திமுகவினர் இறங்கியுள்ளனர். இங்கு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்படவில்லை, நாங்கள்தான் குடும்பத்துடன் வசித்து வருகிறோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர் அவரது குடும்பத்தினர். குற்றங்களுக்கு திமுகவின் பெயரும் கொடியும் லைசன்ஸாக இருப்பது ஒவ்வொரு நாளும் நிரூபணமாகிக் கொண்டே இருக்கிறது. ஸ்டாலின் இனியாவது திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுப்பாரா அல்லது வழக்கம் போல மடைமாற்று அரசியல் செய்து உடன்பிறப்பை காப்பாற்றுவாரா? நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணு வாசகன்.